இந்த யூடியூப்ல கௌதம் தம்பி ஒரு பேய் வீடியோலாம் போடுறாங்க. அது நான் பார்த்தேன். ஒரு அம்மா வந்து அவங்க இறந்துட்டாங்க. அவங்க வந்து அது பேசுகிறாங்க அதெல்லாம். அதெல்லாம் உண்மையா பொய்யா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பேர் நினைப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு அது வந்து ஒரு 90% உண்மை தான். நான் வந்து சின்ன வயசில் ரெடிமேட் கடைக்கு வேலைக்கு போயிட்டு நைட்டு ஈவினிங் 6 மணி ஆகிடும் நான் வர்றதுக்கு. 6 மணி ஆன உடனே நான் காமாட்சி அம்மன் கோயில் இருக்காங்க. நான் எப்போவுமே டெய்லி அந்த காமாட்சி அம்மன் கோயிலுக்கு போயிட்டு 8 மணிக்கு தான் வருவேன். நான் 6 மணிக்கு மேலே வீட்டுக்கு வந்து ரெடியாகி போய் 7 ஆகிடும். நான் போகிற வழி வந்து ரொம்ப ஜனம், வீடு ஃபுல்லாக வீடு இருக்கும். ஆனால் வந்து நிறைய ஆளுங்க வெளியே நடமாட்டம் இருக்காது. கொஞ்சம் என்ன சொல்கிறது, நிசப்தமாக தான் இருக்கும். அந்த கோயிலாண்ட போனால் மட்டும்தான் அந்த சாமி பாட்டு. அது வந்து எப்படி ஒரு 50 அடி தூரத்தில் இருந்து அந்த சந்து 2 சந்து அப்படி திரும்பி வரணும். நான் ஒரு வாட்டி போகிறேன். போகும்போது என் பின்னாடி ஒருத்தர் வந்து வரா மாதிரியே ஃபீல் ஆகுது எனக்கு. நான் என்ன பண்ணுறேன், திரும்பி பார்க்குறேன். கொஞ்சம் ஒரு 10, 20 அடி தூரம் வந்துட்டு திரும்பி பார்க்குறேன். பார்த்தா ஒரு ஆள் நல்லா ஸ்டைலாக அழகாக இருக்கார். பின்னாடி வராரு கொஞ்சம் தூரம் டிஸ்டன்ஸில். நான் கோயிலுக்கு போகிறேன். போயிட்டு வருவேன் இல்லை ரிட்டன் இந்த பக்கமே வரும்போது அந்த ஆள் சண்டை வலிக்கலாம். எதுக்கு நீ பின்னாடி வரேன்னு கேட்கலாம் சொல்லிட்டு நினச்சிட்டு போயிட்டேன். போயிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு சரி இப்போ போயிட்டுருப்பாரு. நான் போனால் 1 ஹவருக்கு மேலே அங்கே உட்காந்துருவேன் கோயிலில். போயிட்டு திரும்பவும் வரலாம். இது என்னோடய பொழுதுபோக்கே அதுதான். கோயிலுக்கு போகிறது, வர்றது, வேலைக்கு போகிறது, அவ்வளோதான். அது எல்லாருக்கும் ஒரு சிலருக்கு இருக்காது பழக்கம், நிறைய பேருக்கு. ஆனால் இப்போ என்னால் முடியல. ஏஜ் ஆன ஒன்றும் முடியல. அப்போ சின்ன வயசில் என்னோடய பழக்கம் அதுதான். போயிட்டு நான் வரேங்க. வந்துட்டு அந்த டோன் திரும்பி இப்படி வரும்பொழுது அந்த லாஸ்ட் கார்னரில் அந்த ஆள் அங்கே நின்றுட்டே இருக்காரு சொல்லிட்டு கிட்ட போய் நல்லா சத்தம் போடணும். இது என்ன பழக்கம் இது அப்படின்னு சொல்லி திட்டலாம் அப்படின்னு போகிறேன். நான் போகிறேன். ஒரு அதே 10, 20 அடி தூரத்தில் என் கண்ணு முன்னாடி அப்படியே மறைஞ்சிட்டாருங்க. நிஜமாக இது என் கண்ணால் பார்த்த ஒரு உண்மை. அப்போ தான் நினச்சேன், இப்போ கௌதம் தம்பி வீடியோ போடுறது, இந்த வாசு வீடியோ போடுறது, இதெல்லாம் வந்து எப்படின்னுட்டு எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்த வரைக்கும் உண்மை தான். ஆனால் ரஜினி அம்மா ஒரு வாட்டி சொன்னாங்க, அது வந்து ஆத்மான்றது ஒரு துளி இருக்கும், அது போச்சுன்னா தெரியாதுன்னு. அது எந்த அளவுக்கு உண்மை தெரியல. நான் பார்த்தது உண்மை. ரொம்ப ரொம்ப பயந்துட்டேங்க நான். 2 நாளாச்சு வரும்.